என் பேரு லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன். என்னை குறித்து ரொம்ப கேவலமா நினைப்பேன், எதிர்மறையா நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமா இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன். என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியாக உணர்வை கொடுக்கும். அது கொஞ்சம் தருணத்துக்கு என்னை சரியாக உணர வைக்கும். ஆனால் திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில் நான் சரியாக உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோவத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்ட்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என் மேலே என்ன தப்பு இருக்கு. நான் பிறக்காம இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்டுகளை எடுத்தேன், அதை ஒன்றிணைச்சேன். அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமா இருந்தது. அதனால நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டினேன். அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விஒய்ஜிக்கு போயிருந்தேன். விஒய்ஜியில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னன்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன், இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அது எப்பொழுதும் நிலைச்சு நிற்க போறது கிடையாது. ஆனா தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால கொடுக்க முடியும். அதனால நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன், தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு 2 வாரம் கழிச்சு நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய வழிகள், நான் என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக. இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுச்சு. நான் இனிமேல் தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பலவிதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நாம் சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்னைக்கு யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்கக்கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி மக்களை கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே மாபெரும் விடுதலையினுடைய சாட்சி இன்றைக்கு மிக சரியாய் சில மணி நேரங்களுக்கு முன்பாய் இதுதான் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யார் நீங்கள் ஆவிக்குரிய அடையாளங்களினால் பாதிக்கப்பட்டதாய் கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே உங்களை பார்க்கிறீர்களோ, பல நேரம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாய் அதிலிருந்து மீள முடியாதவரை, ஏன் பல நேரம் அவங்க உடம்புல வியாதியை உணர்ந்தாலும் கூட, சுமந்தாலும் வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட அவங்க போதை பழக்கத்தை நாடக்கூடிய ஒருவரா இருக்கலாம். போதை பழக்கத்துக்கு அடிமை, அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இது கண்டிப்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்த வார நாட்களிலே பார்த்த அடையாளங்களை போல கெட்ட பழக்கம் ஆவிக்குரிய தாக்கத்தை அடையாளமாய் கொண்டுள்ளது. கண்டிப்பாய் ஒரு இருள்
இந்த கெட்ட பழக்கத்தை அடிமையாய் ஒரு நபருடைய வாழ்க்கை சிறைப்பிடிக்கிறது. வெள்ளிக்கிழமையிலே நான் ஆவிக்குரிய பாதிப்புகளுக்கு எதிராக விசுவாசத்தின் ஜெபத்தை செய்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட உங்கள் குடும்பத்தினர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியா இந்த நேரம் இந்த அற்புதமான சாட்சி கேட்ட நீங்கள் கண்டிப்பாய் தெளிவடைந்திருப்பீர்கள் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இந்த வாரம் நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். அதை குறித்த அழைப்பு உங்களுக்காய் தரப்போகிறோம் சற்று நேரத்திலே. அதற்கு முன்பாய் தேவனுடைய வார்த்தையை சோதித்த ஒருத்தர், அதாவது தேவனை கனப்படுத்தும் விதமாய் ஆண்டவர் தாமே அவர் வார்த்தையில சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். அவமானத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வதை, வெட்கத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வதை, எக்காரணத்தினால் பண ரீதியாகவும் சரி, திருமண வாழ்க்கையாகட்டும், சரீர வியாதியாகட்டும், நீங்க ஒரு அவமானத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. எத்தனை பேர் கடன் தொல்லையினால் அவமானப்படுத்தப்படுறாங்க, போதிய வருமானம் இல்லாமையினால, வேலை இல்லாமையினால் எத்தனை பேர் அவமானத்தை சந்திக்கிறாங்க. நீங்க அவமானப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவேதான் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று பாருங்கள், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையாய் பலன் வரும். இந்த ஜூன் மாதம் நாம் தேவனை மகிமை செய்கிற மாதமாய், தேவனை மரியாதை செய்கிற மாதமாய் தீர்மானித்திருக்கிறோம். யார் தேவனை மரியாதை செய்கிறார் அவர்கள் அவர் மகிமையை பார்ப்பார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையாய் பலன் வரும். இலட்சிக்கு பதிலாய் உங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவீர்கள். இதோ தேவன் வார்த்தையை சோதித்தவர் வாழ்க்கை வெட்கத்திலிருந்து, அவமானத்திலிருந்து மகிமைக்குரிய வாழ்க்கையை மாறின அந்த சாட்சியை கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். பெயர் Bruno Dalbello. எனக்கு 37 வயதாகிறது. நான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒருத்தன். நான் ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன். எனக்கு 13 வயது இருக்கும்போது, இளம் வயதிலேயே நான் வேலைக்கு செல்ல துவங்கிவிட்டேன். என்னுடைய தந்தையினுடைய செலவில் அவர் உதவி செய்யும்படியா பொதுவான ஒரு வழக்கு சொல் உண்டு, அது எனக்கு பொருந்தும். நான் அப்படியே இளம் வயதிலேயே என் தந்தையிடமிருந்து வேலையை கற்றுக்கொண்டேன். எப்படி என்றால், ஒரு சிங்கத்தை கொன்று மறுநாளைக்கு இன்னொரு சிங்கத்தை கட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு வழக்கு சொல். இந்த சூழ்நிலையிலும் கூட எனக்குள்ளாக ஒரு பார்வை இருந்தது. நான் நன்றாக படித்தால் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று, நல்ல ஒரு வேலைக்கு செல்ல முடியும் என்று. என் பெற்றோருடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன். அவர்கள் போராடினார்கள் எனக்கு சிறந்த படிப்பை கொடுக்க. அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் இன்ஜினியருக்கு படிக்கும்படி, அதற்காக நான் காலேஜுக்கு செல்ல வேண்டும். எனவே நான் வேலைக்கு செல்வேன், காலையிலே பிற்பாடு காலேஜுக்கு செல்வேன். அப்படியாய் படித்து நான் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை, கிராஜுவேஷனை நான் முடித்தேன். ஆனால் நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார பற்றாக்குறையினால் என்னுடைய நிலைமையானது மாறவில்லை. என்னுடைய அப்ரண்டிஸ்ல நான் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டி இருந்தது. பேசக்கூடிய அறிவு, ஸ்பானிஷ் பேசக்கூடிய அறிவு, மற்ற விதமான மொழிகளுடைய அந்த அறிவானது எனக்கு இருந்தும் கூட, இந்த எல்லா விதமான கல்வி தகுதி, மற்ற அறிவுகள் எனக்கு இருந்தும் கூட, திறமை இருந்தும் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏதோ ஒன்று குறையா இருப்பதை நான் பார்த்தேன். என் சொந்த பலத்தினாலே நான் போராடினேன், ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதிருப்பதை நான் பார்த்தேன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு அழைப்பு வந்தது. அதன் மூலமா என்னுடைய தந்தை ஆலயத்துக்கு சென்றார். நான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்தேன். நான் அவருக்குள் சமாதானத்தை கண்டேன். அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. எனவே யூனிவர்சல் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய என் தந்தையினுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சென்ற உடனே நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் மற்ற நம்பிக்கையிலும் அதை சென்று தேடி பார்த்தேன். ஆனால் நான் அந்த நேரம் வரை அதை கண்டடையவில்லை. அப்படியாக நான் என்ன செய்வது என்று கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாய் ஆசீர்வாதங்களை கைப்பற்றும்படி. எனவே என்னுடைய முதற்கணியில நான் தேவனுக்கு உண்மையா இருக்க தொடங்கினேன். நான் தேவனை வித்தியாசமான ஒரு விதத்துல தேட ஆரம்பிச்சேன். அவரோடு கூட சேர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக எனக்கான கதவுகள் திறந்தன. அப்படியாத அந்த இடத்துல, அந்த நிறுவனத்துல எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. நான் படிப்படியா அங்க வளர தொடங்கினேன். நடந்தது என்ன, ஒரு தருணமானது வந்தது. அங்கிருந்து என்னால வெளியே போக முடியல என்ற மாதிரி ஒரு நேரம். அதாவது ஏற்றாழ 8 வருட காலமா நான் அதே நிறுவனத்துல, கம்பெனில பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு திருமணமானது. என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல நான் இருந்தேன். ஒரு சௌகரியமான சூழ்நிலையில நான் வாழ்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் எங்க வாழ்க்கை வந்து நிறுத்தப்பட்ட மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சராசரி வாழ்க்கை மாதிரி. அதாவது தொழில், அதாவது வேலையில ஒரு குறிப்பிட்ட நிலைமை அடைஞ்சிட்டு அதோட போதும் அப்படின்னு திருப்தியாகக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை ஆயிடுச்சு. எல்லார மாதிரி நாங்களும் எங்களுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்த தொடங்கணும். அப்படியாதான் பாத்தீங்கன்னா எங்க வழியில நாங்க தொலைஞ்சு போனவங்க மாதிரி ஆயிட்டோம். அதாவது ஒரு ஸ்னோபால் மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய சம்பளம் வரும், ஏற்கனவே இப்படிக்கு போக இந்த வருமானம் வரும். அந்த நேரம் கிரெடிட் கார்டு
பில்லு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எங்களுக்கு அந்த தருணத்துல என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் கடன் வாங்கிதான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நாங்க வந்துட்டோம். பணம் கொடுக்கிற நிதி நிறுவனங்களை தேடி போனோம். ஏன்னா அங்க வட்டி குறைவா இருக்கும். அந்த நேரம் தான் என்னுடைய எதிர்ப்பானது எனக்குள்ளாக அந்த கொதிப்பானது தூண்டப்பட்டது. ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்டு போயிருந்தேன். எங்களோட கூட நிறுவனத்துல பணி புரிஞ்ச ஒருத்தர், அவர்கிட்ட பணம் கேட்டு நான் போயிருந்தேன். வாங்குறதுக்காக கையெழுத்து போட போயிட்டு இருந்த போது, ஏன்னா அந்த காலகட்டத்துல நண்பர்கள், அதாவது சக தொழிலாளிகள் மத்தியில ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்க சகஜமான விஷயம். நான் அப்படியே அவர்கிட்ட பணம் கேட்டு போன பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த நேரத்துல ஒரு வார்த்தை கேட்டார், நீ தசம பாகக்காரனா, நீ அதுல உண்மையா இருக்கிறது கேட்டார். அவர் கேட்ட விதம் எப்படி இருந்ததுன்னா, நீ தசம பாகத்துல உண்மையான ஒருத்தரா இருந்தும் கூட குறைவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, நீ என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்குள்ள அந்த கொதிப்பை, எதிர்ப்பை தூண்டியது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன அவமானப்படுத்துற மாதிரி, நான் விசுவாசிக்கிற தேவனை அவமானப்படுத்துற மாதிரி. அதுதான் எனக்கு வெட்கமான ஒரு நிலைமையா இருந்தது, அவமானமான ஒரு நிலைமையா இருந்தது, எதிர்ப்பா இருந்தது. அதை குறித்து நான் ஜெபிக்க தொடங்கினேன். எனவே நானும் என் மனைவியும் ஜெபிக்க தொடங்கணும். ஒன்று சேர்ந்து தேவனிடத்துல ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நாங்க உரிமையா கேட்டோம். நாங்க ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா வானத்தினுடைய ஜன்னல் எங்களுக்கு திறக்கப்பட்டது மாதிரி நாங்க இன்னும் பார்க்கல. நீர் வாக்கு கொடுத்தது ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்களோ எழுதப்பட்டது நிறைவேறணும் அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்படியாதான் முதற் கனியில நாங்க தேவனை சோதிக்க தொடங்கணும். எங்களுடைய பொருத்தனைகள் மூலமா, காணிக்கை மூலமா நாங்க அதுல தொடர்ந்து உறுதியா தரிச்சிருந்தோம். அதன் மூலமா தேவனை மகிமை செய்யும்படி எங்க நோக்கம் என்னவா இருந்தது, தேவனை நாங்க மகிமை செய்யணும். காரணம் இந்த சூழ்நிலை எங்களை வெட்கப்படுத்துற, அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலையா இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு, அப்படியான ஒரு விசுவாசத்தினுடைய சிறப்பு பொருத்தனை, சிறியவன் 1000 பெருகுவான் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த நேரத்துல இல்லத்துல 1000 இல்ல, இந்த தசங்க பாகமா முதற்கனியா 1000 இல்ல. ஆனா ஒரு எதிர்ப்பு எனக்குள்ள நான் தீர்மானிச்சேன், இதுதான் என்னுடைய குறைந்தபட்ச முதற்கனியா இருக்கு. ஆலயத்துக்கு வெளியில வித்தியாசமான முயற்சிகளை நாங்க ஈடுபட தொடங்கணும். தேவன் எங்களோடு இருந்தார், வெளியில தேவன் எங்களை கைவிடவில்லை. எனவே கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்தார். எங்களால தெளிவாய் பார்க்க முடிந்தது, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து செயல்பட்டது. புதிய வாய்ப்புகள், புதிய வழிகள் எனக்காக திறக்கப்பட்டது. இன்னொரு நிறுவனத்துக்கு நான் போகும்படியான ஒரு வழி திறக்கப்பட்டது. நான் அந்த இடத்துல இந்த கம்பெனியில சூப்பர்வைசரா இருந்தேன். எல்லா லத்தீன் அமெரிக்கர்களுக்கும் அந்த கம்பெனியுடைய அந்த செக்ஷன்ல நான் பொறுப்பான ஒருத்தனா இருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய சொந்த கம்பெனி இருக்கு. தேவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார். 1,65,32,000 மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைனால இருந்து எங்களுக்கு கிடைச்சது. இது நடைபெற சாத்தியமே கிடையாது. காரணம், ஒரு நிறுவனம் தேவை, கம்பெனி வேணும்ன்ற கனவு எங்களுக்கு இருந்தது. ஆனா அதை எப்படி தொடங்கணும்ன்றது எங்களுக்கு தெரியாம இருந்தது. தேவன் எங்களுக்காக அந்த கதவுகளை திறந்தார். நான் சொல்லணும்னா, உண்மையிலேயே வானத்தினுடைய பலகணிகள், ஜன்னல்கள் எங்களுக்காக உண்மையில திறக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க வெளிநாட்டு மக்களுக்கும் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கிலும் நாங்க அப்படியா பிரயாணம் போறோம். தற்காலிகமா நாங்க மெக்சிகோ போயிருந்தோம், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு நாங்க பிரயாணித்திருந்தோம், சீனாக்கு போயிருந்தோம், அர்ஜென்டினாக்கு நாங்க போயிருந்தோம், கொலம்பியாக்கு நாங்க போயிருந்தோம். ஒன்று சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எங்களுக்காக கிடைத்தது. அதே போல எங்களுடைய தொழில் செய்யும்படியா, அதே போல எங்க திருமணத்தையும் பார்த்து கொள்ளும்படி. இன்னைக்கு எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, 2 தளம் உள்ள வீடு இருக்கு, ஹைட்ரோ மசாஜோட கூடிய வீடு. இது எங்களுடைய கனவு வீடு. 2 கார்கள் எங்களுக்கு இருக்கு. ஒரு கார் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்தது. மற்ற முதலீடுகளும் நாங்க செய்திருக்கிறோம். நிலங்கள் முதலீடு செய்திருக்கோம். மற்ற சொத்து மதிப்புகள் எங்களுக்கு உண்டு. இது எல்லாமே தேவனுடைய கரத்தின் வேலை. எல்லாவற்றுக்கும் மேல் ஆலயத்துக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட முதல் ஐஸ்வர்யம் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் முதலும் முக்கியமானவர். ஒரு மனுஷன் கண்டடையக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் அவர்தான். தேவனுடைய செழிப்பானது எங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் அவருடைய பரிசுத்த ஆவி. அவர் எங்களுக்குள்ள அசைவாடும் பொழுது இந்த உலகம் தேடி செல்கிற இந்த சமாதானம் எங்களுக்குள்ளாக எப்பவுமே இருக்கு. இது இசையினால, பொழுதுபோக்குனால, பாட்டினால, பாடல்னால வருவது கிடையாது. இது எங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியினால் தாமே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. தேவனை சோதித்து பாருங்க, அவரை தாமே அதை சொல்லி இருக்கிறார். நாங்க அதை செய்தோம். அவர் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, இதனால் என்னை சோதித்து பாருங்க. இது அவருடைய வார்த்தை. அப்பொழுது நான்
வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அவர் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவு ஆசீர்வாதம் எங்களால சேர்க்க கூட முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இது சாத்தியமாகும். தேவனை சோதித்து பாருங்கள். தேவன் ஒருபோது தம் வார்த்தையிலே தவறுவது இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒன்று தவறுகிறது என்றால் அது நம்முடைய பகுதி மாத்திரமே. ஆனால் நாம் நம் பகுதியை ஒழுங்காய் செய்வோமானால் உள்ளேயும் வெளியிலேயும் அப்போது கண்டிப்பாய் தேவன் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்களை. நம்முடைய கிளை சபை கொருக்குப்பேட்டையிலிருந்து நம்முடைய போதகர் ஒரு சிறப்பு செய்தி உங்களுக்காய் கொடுக்க போகிறார். ஒரு சிறப்பு அழைப்பு. யார் நீங்க ஒருவேளை முதல் தடவையா இந்த இரவு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜாய் டிவி வழியாய், ஃபேஸ்புக்கிலே அல்லது யூடியூப் வழியாய், நீங்கள் குறுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்தவராய் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்தால் நீங்கள் இந்த ஞாயிறு எங்கள் சிறப்பு விருந்தினர் காலை 9:30 மணி எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகும். அதிசயத்தின் ஒரு துளி உங்களுடைய சரீர வியாதி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அடிமைத்தனம் நீங்கும்படிய சாட்சி கவனிங்கள். இந்த அழைப்பை உங்களுக்காக நான் முன்வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் அந்த பகுதியை சேர்ந்தவரோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீங்க எங்களோட விசேஷமா இணையும்படியா. வணக்கம் பிரியமானவர்களே, குறுக்குப்பேட்டை ஆலயத்தில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்தின் பீடத்திலிருந்து நான் இந்த நேரம் இந்த விசுவாசத்தினுடைய அழைப்பை உங்களுக்காக இந்த கொடுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய விசுவாசத்தின் சிறப்பான கூட்டத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் கலந்து கொள்ளும்படியா. இந்த நேரம் நீங்க இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளும்படியா வரவேற்கப்படுகிறவராய் நீங்கள் வருகிறீர்களோ, உங்களுடைய தண்ணீர் பாட்டில் ஆனது இந்த கொண்டு வர மறக்காதீங்க. தேவன் அவர் தன் வார்த்தையில் இந்த சொன்னார். யாத்திராகமம் 23:25 நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா, நான் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்கள் மத்தியிலிருந்து விலக்குவேன், மல்லட்டு தன்மை உங்கள் மத்தியிலே இருப்பதில்லை. நீங்க யார் இந்த நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, எத்தனை பேர் நீங்க வியாதி உள்ளவரா இருக்கீங்க? பல விதமான முயற்சிகள் எடுத்து மருத்துவமனைக்கு சென்றீங்க, சிகிச்சைகள் எடுத்தீங்க, மாத்திரைகள் எடுத்தீங்க. மிக நிச்சயமாய் நாம் சிகிச்சையானது இந்த எடுக்கிறோம் அந்த குணமாக்கலை பார்க்க. ஆனா பலர் நீங்க சிகிச்சைகள் எடுத்தும் மாத்திரைகள் மருந்துகள் எடுத்தும் இன்னும் குணமாக்கப்பட முடியாத ஒருவராக இருப்பீர்களா? அந்த சூழ்நிலை எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும்? ஒரு விசுவாசத்தினுடைய செயல் தேவையானதா இந்த இடத்துல இருக்கிறது. இந்த வார்த்தையிலே தேவன் வாக்களித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் தேவன் அவர் வல்லமையின் படியாக நீங்கள் இந்த குணமாக்கலை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கு பீடத்தின் மீது நாம் இந்த இடத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் இருந்து துளியானதை நீங்கள் உங்களுடைய பாட்டில் தண்ணீரோடு இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய குணமாக்கல் இந்த இடத்தில் வரும்படியாக, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட முடியாது. யார் உங்களுடைய வியாதிகளிலிருந்து இன்னும் குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள முடியாதவரா இருக்கீங்களோ, விசுவாசத்திலே தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா இந்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் நான் உங்களோட இணைந்திருப்பேன் குறுக்குப்பேட்டை ஆலயத்தில். அல்லது நீங்க மற்ற பகுதியை சார்ந்தவரா இருக்கீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களிலும் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயமாய் மற்ற ஆலயங்கள் நம்முடைய கிளை சபைகளின் விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக. மக்களே, குறுக்குப்பேட்டை ஆலயமானது நீங்க இந்த இடத்துல வர விரும்புறீங்கன்னா ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் கதவு எண் 106 வேலன் திருமண மாளிகை, முன்னாள் வேலன் திருமண மாளிகை, எண்ணூர் நெடுஞ்சாலை, குறுக்குப்பேட்டை, சென்னை 6,21,000. இந்த இடத்தில் நம்முடைய ஆலயமானது இருக்கிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். பல மக்கள் தேவனுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்த அதே வரிசையில் நீங்களும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக மிக நிச்சயமாக தேவன் உங்களை குணமாக்க வாக்களித்தது வெறும் வார்த்தையானதல்ல, அவர் அதை நிஜமாக்க விரும்புகிறார். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை வெளிப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம். மக்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பு கண்டிப்பாய் தேவனுடைய மனுஷர் தேவனால் பயன்படுத்தப்படுவார். அங்கே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய அதிசயத்தை அறிக்கை செய்யும்படி அதனுடைய ஆதாரம் அங்கே ஆலயத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பரிசுத்த அபிஷேகத்தின் தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படி அதிசயத்தின் ஒரு துளியை சென்றிருந்த மக்கள் அனுபவித்த சாட்சியின் தொகுப்பை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இங்கே நம்முடைய தலைமை சபையிலும் கூட அதே தான் நடைபெறப் போகுது. மவுண்ட் ரோடில், மேலும் அண்ணா நகர், அயனாவரம், பெரம்பூர்,
நம்முடைய ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அகரம் எல்லா இடத்துலையும், மேலும் மும்பை, ஹைதராபாத்திலும் கூட நாளைய நிகழ்ச்சி எங்களோடு இணைய மறக்காதீர்கள். மும்பையிலிருந்து நம்முடைய போதகர் சிறப்பு அழைப்பு கொடுப்பார். மேலும் அங்கே சென்ற மக்கள் அனுபவித்த அதிசயத்தின் சாட்சியை நீங்கள் கண்டிப்பாய் கேட்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். மறந்துவிட வேண்டாம். அதி அற்புதமான சாட்சிகள். இந்த நேரம் அடையாளங்களை பாருங்கள், சாட்சிகளை கவனிங்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலிருந்து ஒரு சிறப்பு அழைப்பு உங்களுக்காய். நீங்கள் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்தால், இங்கே தேனாம்பேட்டை, டி நகர், மேலும் எல்டம்ஸ் ரோட், இங்கே 1000 விளக்கு, இந்த பகுதியை சேர்ந்தவர் ராயப்பேட்டா, நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தால் வேலைச்சேரியில நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி தேவனுடைய வல்லமை அனுபவிக்க முடியும். வரும்போது ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வர மறக்காதீர்கள். அதுல இந்த அதிசயத்தின் துளி கண்டிப்பாய் நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில், அதான் தேவன் வார்த்தை சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளம். நீங்கள் விசுவாசித்தால் கண்டிப்பாய் உங்களுக்கு அடையாளம் உண்டு. மக்கள், இந்த சாட்சியை கவனிங்கள், இந்த அழைப்பை கவனிங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். வருஷமா வயிறுவலியானது இருந்தது. அது வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணும்போது நான் சொன்னாங்க 2 சைடு வந்து கிட்னில கல்லு போகுது. அந்த கல்லு வந்து நார்மலா வெளியே வராது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா சைஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கு 2 சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதை ஏத்துக்கல. நான் ஒரு வாட்டி வரும்போது வாரம் தண்ணியை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை வந்து நான் பண்ணி இதுதான் மருந்தா இருக்கு, நான் இதை குடிக்கும் பொழுது இது தன்னால வெளியில வந்து எந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி இதை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் சொல்றவங்க எப்படி இது தன்னால வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேட்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி தண்ணீரை பயன்படுத்தி நான் ஒவ்வொரு வாரமும் குடிக்கும் பொழுது எனக்கு ஃபீல் ஆச்சு, தேவை இங்க இருந்து நான் வெளியே போகும்போது எனக்கு இந்த பிரச்சனை கூடாது. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, எனக்கு மூவாவுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதை நினைச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ளே வந்து அது கிளியர் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. இப்ப லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் ஸ்கேன் பண்ணிருந்தேன். அது என்ன சொல்லிட்டு ஒரு கல்லு 2 சைடு கிடையாதுமா, இந்த கல்லு பிரச்சனை பயன்படுத்தின எப்படியா என்ன பிரச்சனையானது எந்த குணமாக்கலாம். என் பேர் ரோஸ்லே. நான் வந்து 2 வருஷமா எனக்கு சிசரிங் பண்ணும்போது வலி குறையவே இல்லை. 2 வருஷமாவே இருந்துச்சு. எனக்கு அடிவயிறும் சிசரிங் பண்ண இடமும் ரொம்ப வலியாவே இருந்தது. நிக்க கூட முடியாம இருந்தது. ஒரு 5 நிமிஷம் மேல நிற்க முடியாது. அந்த மாதிரியே வலி இருந்துட்டே இருந்தது. 3 வருஷம் கிட்ட ஆகும்போது இன்னமும் வலி சரியாவாம இருக்குது. போன வாரம் முழுக்க எனக்கு வலியா தான் இருந்தது. இந்த பிரேயர் பண்ண தண்ணி குடிச்ச வரைக்கும் எனக்கு வலியே இல்லை, சுத்தமா அந்த வலி இல்லை. இந்த அடிவயிறு தான் எனக்கு என்னமோ உள்ள ஏதோ ஆகுதோ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்படின்னா பயம் இருந்தது. ரொம்ப வீக்கமா இருந்தது. எதுவுமே இல்லை. 3 வருஷம் இந்த வலியாக இருந்தது. இந்த தண்ணீரால் ஆஸ்பத்திரி எப்படியா இந்த தண்ணீர் ஆஸ்பத்திரி குடிக்கணும், எந்த விசுவாச தண்ணீர் பயன்படுத்த பிரேயர் பண்ணி தான் குடிச்சேன். நீ இந்த வலி இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நான் எதுவுமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். அப்பதுல இருந்து நான் போக மாட்டேன். நான் இன்னும் இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. நான் இந்த தண்ணி குடிக்கும் போது எனக்கு குணமாகுதல் வேணும் அப்படின்னு. இந்த குணமாகுதல் நடந்ததா? வலி இல்லையா? இல்லையா? கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து. ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். அதிசயத்தின் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்டது. தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாக. எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும்.
எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதே சேர்த்து ஒரு துளியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனை, இத்தனை சாட்சிகளும் வார்த்தைகளும் மக்கள் அவமானத்திலே இனி வாழ நீர் விரும்பவில்லை என்பதனுடைய அடையாளம். ஒருவேளை இந்த வருஷம் தொடங்கினது முதல் சரீர வியாதிகளினால், பொருளாதார நெருக்கடிகளினால், பலதரப்பட்ட கெட்ட பழக்கத்தின் அடிமைத்தனத்தினால் இவர் வாழ்க்கை வெட்கத்துக்குரியதா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதம் விசுவாசத்தினால் வார்த்தையின்படி செய்ய யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வழியா இந்த ஜபத்தின் மூலம், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன்னுடைய மகிமையை நான் பார்த்து உன் வார்த்தையை நான் கடைபிடிக்க போகிறேன், இந்த அவமானத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று யாரு என்னோடு ஜபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு அடையாளம், ஒரு அதிசயம் நடைபெறட்டும். தேவன் எதையெல்லாம் இழந்தார்களோ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, வெட்கத்துக்குரிய இந்த வாழ்க்கை மாறி இரண்டத்தனையான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிய இந்த தருணத்திலே வியாதியஸ்தர்களை நான் சொஸ்தமாக்குகிறேன். கெட்ட பழக்கத்தின் அடிமைத்தனத்திலே உள்ளவர்கள் இந்த தண்ணீரை பருகும்போது, ஒரு வியாதி படுக்கையிலே உள்ளவர் கூட இந்த தண்ணீரை பருகும்போது இதன் மூலமாய் சக்தி உடம்பில் பாய்ந்து செல்லட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக்கொண்டுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் வல்லமை அறிக்கை செய்கிறேன். இதை நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளை நீக்கும். நாளை மறுநாள் காலை விசேஷமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் எங்களோடு இணையுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். நாளை இரவு மீண்டும் எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?